அது மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துச்சு. இன்னைக்கு ஒரு லாங்குவேஜில் பேசினாலும் எல்லா லாங்குவேஜுக்கும் ஏஐயில் பண்ணலாம், ஒரு லாங்குவேஜில் பாடினாலும் எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகலாம். இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி வேறு லெவலுக்கு போகும்போது அதுக்காக தான் நான் ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோ இல்லைன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்கேன் திருப்பதி கிட்ட. அதாவது சினிமா வேறு லெவலுக்கு போகுது. அதில் அதனுடைய ஒரு பக்கம் தான் இந்த படம் பெருசாக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிப்பீங்க. எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட் முக்கியமாக இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நான் வேண்டுகிறேன். உங்களுடைய எல்லாரும் சப்போர்ட் இது கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா தெலுங்கு படமாக இருந்தாலும் இப்போ சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ஒரு தமிழ் படம் மாதிரி அந்த ஃபீலிங் கொண்டு வரணும்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே ஒரு ஜஸ்ட் முதல்ல ப்ரெஸ் தான் மீட் பண்ணோம். நீங்கள் தான் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். வந்த உடனே ஒரு நண்பர் கேட்டார், ஏன் சார் ப்ரெஸ் மீட் தானே, ஒரு கல்யாண சார் வரல, இதுக்கே இவ்வளோ செலவு பண்ணான்னு கேட்டார். சரி நான் சிரித்தேன். சரி நமக்கு ஜென்ரலாக எந்த படம் பண்ணும்போது எங்குள்ள டெக்னீஷியனாக இல்லை ப்ரொடியூசரா இது வார் நடக்கும் எனக்கு. ஆனால் டெக்னீஷியன் தான் டேமேஜ் பண்ணிட்டு எப்பவுமே பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். அதனால தான் 90% ஆல் மை ஃபிலிம்ஸ் ஆர் சூப்பர். ஆல் ஃபிலிம்ஸ். இப்போ விஜய் சாரோட 3 படம் பண்ணேன், குஷி, கில்லி, சிவகாசி. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கில்லி ரீலீஸ் பண்ணால் ஸ்டேட் ஃபிலிம் மாதிரி ஓடி இருக்கேன். இப்போ அதே மாதிரி அஜித் சாரோட 3 படம் பண்ணேன், வேதாளம், ஆரமான இருந்தார், கமல் சார் இந்தியன், மாதவரோட ரன், விக்ரமோட தூள், எல்லா படமே ஒரு உதய தியேட்டர் ஓனர் ஒரு வேர்டு சொன்னார், படங்களே ஓடலை, தியேட்டர் மூடணுமா அப்படின்னு நினைச்சோம். இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் பண்ண தூள் ரன் 2மே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஏன்னா நம்ம முதல்ல டிசைட் பண்ணுறோம் இது மக்களுக்கு எது பிடிக்கும், எந்த பாயிண்ட்ல பண்ணணும், எது வேணால் ரசிப்பாங்க. டிசைட் பண்ண பிறகு தான் நம்ம சார் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால என்னுடைய அனுபவம், என்னோட பேஸ்மெண்ட், இந்த மண்ணில் நான் கற்றுக்கிட்டது சினிமாவுக்காக நான் வாழ்ந்தேன். கண்டிப்பாக இன்னைக்கு எமோஷன் ஆகிட்டு சொல்லியால் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ஃபோன் பண்ணி சார் நீங்கள் கூட பக்கத்தில் இருந்தீங்க, என்னை கூட்டு வர சொன்னால் யார் கூட்டு வரணும்னு சொன்னால் அவர் ஜோதி கூட்டு வர சொன்னால் அப்படியே முடிஞ்சிருக்கு. சார் நான் பவன் சார் கேட்குறேன் அப்படின்ட்டு அவர் பவனுக்கு திருப்பி கேட்டு அவர் என்ன பதில் சொன்னாங்க, நான் யாரோட பண்ணால் நல்லா இருக்குமோ என்னை விட ரத்ன சாருக்கு நல்லா தெரியும், அவர் யார் நினைச்சா அவர் கூட்டு வர சொல்லுங்க அப்படின்னாரு பவன் சார். சரி அந்த படம் பாதியில் இருக்கு. என்னுடைய கேரக்டர் எப்படின்னா ஒரு படம் ஆரம்பிச்சா அது நடுவில் நிற்கக்கூடாது, அது நின்னா திருப்பி ஃபியூச்சரில் நம்ம படம் பண்ண முடியாது, தொடர்ந்து படம். அதனால நான் கூப்பிடல, ஒரு விதத்தில் அன்றைக்கி நான் ரோல் பண்ணேன். பெரிய பவன் கல்யாண் சார் படம் கிடைச்சாலும் நான் ப்ரொடியூசராக அவர் கூப்பிடல. அதுக்கப்புறம் நேசன் வந்தார், அது சரியாக அமையல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. இப்போது இந்த படம் முதல்ல டைரக்ட் கிரிஷ் ஒரு லைன் சொன்னார் எனக்கு, அவர் தான் இதை ஆரம்பித்தார். அதாவது 3 கரோனா தாண்டிடுச்சு, அவர் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால அவரும் வேறு கமிட்மெண்ட்டோட கிறிஸ்ட் போயிட்டார். இப்போது இவர் நிஜமாகவே அவர் எனக்கு காப்பாற்றுறாரு இந்த படத்தை. ஆக்சுவலி ஜோதி படம் ஃபுல்லாக பார்த்துட்டு எடிட் கூட அப்படியே இருந்தது. 3 மாதம் தூங்காமல் அந்த ஃப்ரீ கிளைமேக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த அந்த விஷுவல் சாங் எடிட் பண்ணி ரெடி பண்ணி அப்புறம் எடுக்க போகிறது எல்லாமே ப்ரீவிஷுவலைஸ் பண்ணி பவன் சாருக்கு போய் சொல்லி காமிச்சிட்டு அப்படி தான் அவர் வந்தார். தவிர அவர் டைரக்டர் ஆகணும் நான் நினைக்கலான்னு பவன் சார் முதல்ல சொல்லியிருந்தார் சார் கூப்பிடுங்கன்ட்டு. இப்போ அதனால இப்போ பை நேச்சுரலாகவே அவர் இந்த படத்தில் என்ட்ராக இருக்காரு. இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு டெக்னிக்கலாக கொண்டு போயிருக்காரு இந்த படத்தை. சார் இந்த சந்தேகம் இருக்கு, நீங்கள் முதல்ல படம் கம்ப்ளீட் ஆன பிறகு தேவா டபுள் பாஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட முதல்ல நான் சட்டவர டைமில் பொட்டு வச்சு நான் தான் அவருக்கு மேக்கப் போட்டேன். அவர் நான் எப்பவும் படம் பண்ணால் நினைக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பேரண்ட்ஸ் வச்சு ஒரு ஃபைனான்சியர் சார் படம் பண்ணலான்ட்டு தர்மபுரின்னு படம் பண்ணேன். தர்மபுரி லாஸ்ட் டே ஷூட்டிங்கில் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார். விஜய் சாரோட நான் படம் பண்ணேன், காட்ஃபாதர் மாதிரி ஆலினாலாக இருந்தேன், அவங்களும் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. இப்போ பவன் சாரோட 3வது படம் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார், விஜய் சாரோட 3 படம் அவருக்கு பாலிடிக்ஸ் போயிட்டாரு. மேபி இது இயற்கையோ ராசியோ தெரியாது. இதுவே பெரிய பாலிடிக்ஸாக இருக்கும் போட்டிருக்கே சார். நன்றி சார், இவ்வளவு வெளிப்படையா லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க உங்க பொன்னான கரங்களால இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற 2 பெரு விருந்தினர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து உங்களுக்கு அன்பு செலுத்தணும் சார். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான விருந்தினர்கள் மரியாதைக்குரிய KR சார் அவர்களும் KS ரவிக்குமார் சார் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.
இன்னைக்கு விழாநாயகன் கீரவாணி சார். அவர் கீரவாணி சார் வந்து பாகுபலி பண்ணியிருக்கலாம், தெலுங்குல பெரியாளா இருக்கலாம். பட் எங்களுக்கு மரகதமணியா அந்த காலத்துலேருந்தே தெரியும். நானும் அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மிக அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர், நண்பர். இன்றைக்கும் வந்து மறக்க முடியாத இந்த நாட்களை, அந்த பாடல்களை, கொண்டாட்டம் படமும், அப்புறம் தெலுங்குல ஒரு படமும், நான் பாவன சேட்டர் ஒரு படமும் பண்ணேன் அவரோட. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிதி அகர்வால் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் பணிவான வணக்கம். ரத்தன்பார் வந்து அதாவது நண்பர்னு சொல்கிறதா இல்லைன்னா அட்வைசர்னு சொல்கிறதா, அந்த மாதிரி ஒரு நட்பு ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய பர்சனல் மேட்ரு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் சொன்ன படங்களோட லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஹிட்டு. ஆனால் அது அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு இதில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். உள்ள போய் டைரக்டர்கிட்ட வந்து ஏதோ ஒன்று அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக போய் சொல்லி சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவருடைய பங்கு இருக்குது. ஒரு ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு அதில் ஒரு பேஷன். சினிமானாலே ஆரம்பத்தில் இருந்து சில பேர் பல விதத்துக்கு வராங்க. சினிமாவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க, ஃபேமுக்கு வராங்க, பல விஷயத்துக்கு வராங்க. ஆனால் ரத்னா அப்படி இல்லை. ஆரம்பத்துலேருந்து சினிமாவை நேசித்து இன்னைக்கு கூட அவர் உண்மையான விஷயம் சொல்ல போனால் இத்தனை பெரிய படங்கள் சொன்னாரே தவிர அதில் இதுவரையிலும் அவர் ஒரு பெரிய சொத்து ஒன்றும் சம்பாதிக்கல. நல்ல பேர் இன்னைக்கு இந்தியா உலகம் முழுவதும் ரத்னா சொன்னால் இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அந்த டெடிக்கேட்டடாக சின்சியராக அந்த படங்கள் பண்ணதனுடைய இது வந்து இன்னைக்கு அவர் அதை சம்பாதிச்சிருக்காரு. அது போதும். இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து பெரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இதில் அவருடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி வெளியில் வந்துடுவார். நிச்சயம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா இது கடைசியாக அவர் இந்த ப்ராப்ளங்கள்லாம் அடைஞ்சு கடைசியாக போய் இது வந்து அந்த பவன் கல்யாண் சார் கிட்ட போய் இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. இவரும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பேன் இண்டியாவை வந்துட்டுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து சினிமாவை நம்பி சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க கடவுள் வந்து அவங்க கைவிட மாட்டாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நிச்சயம் இந்த படம் ஜெயிச்சாச்சு இந்த படம். ஏன்னா காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்குது. அவருடைய எல்லா பிரச்சனையுமே இந்த படத்தில் சால்வ் ஆகி இனிமேல் புது ரத்னமாக நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தெம்பு அவருக்கு வந்திருக்கு. பையனும் இன்னைக்கு நல்லா வந்துட்டு இருக்காரு. அந்த ஃபேமிலி மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. அந்த அளவுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வரும். அதே நேரத்தில் இந்த பாட்டுங்களை பார்க்கும்போது அருமையான மியூசிக். அவர் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். ஆஸ்கார் அவார்டு வின்னரு. அந்த மியூசிக்கல் சென்ஸில், அதாவது மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணால் கூட டப் பண்ண மாதிரி தெரியல. அந்த லிரிக்ஸ் அழகாக எழுதியிருந்தால் கூட ஒரிஜினல் தமிழ் பாட்டு பார்த்தா மாதிரி இருக்குது. நிச்சயமாக எல்லா சாங்கும் வேறு ஹிட்டு. சார் இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சார். உங்களுக்கு கிரெடிட் கோஸ் டு யூ ஆல்சோ. நான் உண்மையாக கைத்தட்டி ஆகணும். எல்லாரும் வந்து மரதமையாக இருந்தாலும் சரி, கீரவாணியாக இருந்தாலும் ரெண்டும் சேர்த்து நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். ஒன்றும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த அற்புதமான மனிதர் இந்த பவன் கல்யாண் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, சினிமாவில் இருக்காரு. அவர் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்களும் சரி, இல்லை புதுசாக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அவர் ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கணும். ரோல் மாடல்னு எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து நின்னாரு டெபியூட்டி சிஎம் ஆகிட்டாருன்றது தான் தெரியும். ஆனால் 10 வருஷமாக இந்த அரசியலில் வரணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி பாடுபட்டு அது தோல்வி அடைஞ்சு எல்லாம் பல விஷயங்களை சந்தித்து எல்லாம் ஆன பிறகு அவருக்கு ஒரு டோட்டலாக தெரிஞ்சுக்கிட்டார் அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருடைய முயற்சி தான் இன்னைக்கு ஆந்திராவில் அந்த கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே வந்து அந்த நம்ம யாரை பாராட்டணும்னு சொன்னோம்னா பவன் கல்யாண் தான். அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டே கிடையாது. பிஜேபியிலேருந்து அவர் கொண்டு வந்து சந்திரபாபு நாயுடு சேர்த்து எல்லாரையும் ஒன்று பண்ணி அதை விட நாங்கள் அவருடைய பொறுமை, பெருந்தன்மை, விடாமுயற்சி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்று இந்த எலெக்ஷனில் நம்ம பார்க்கலாம். இது ஏன்னா எது சொல்கிறேன், புதுசாக யாராவது வராங்க அரசியலுக்கு, வர்றது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி இப்போ பவன் கல்யாண் எப்படி வந்தார், எப்படி இன்னைக்கு இந்த நிலமையில் இருக்காருன்னு சொன்னால், அவர் எப்படி இருந்தால் அந்த எலெக்ஷனுக்கு வந்து
விட்டு கொடுத்து அது அவர் நினைச்சது என்ன சொன்னோம்னா தான் ஜெயிக்கணும், தன்னுடைய கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கல, அந்த கூட்டணி ஜெயிக்கணும். அதுதான் கொள்கை ரீதியாக வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சதுனால தான் இன்னைக்கு அந்த கவர்மெண்ட்டே வந்துருக்கு. அதனால வந்து நம்ம வரக்கூடிய நடிகர்களும் சரி யாராக இருந்தாலும் ஃபியூச்சரில் அரசியலுக்கு வர்றவங்க வந்து பவன் கல்யாண் சார் ஒரு ரோல் மாடலில் வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஃபியூச்சருக்கு இந்தியாவுக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து டெஃபினட்டாக இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நான் அது வந்து ஒரு காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரத்னத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வந்து இந்தியா முழுவதும் ரசிச்சு வியந்து போற்றி இருக்கு. தமிழ் சினிமா ரசிகரா அது எனக்கு தனிப்பட்ட ஒரு சுயநலம் கலந்த பெருமையும் கூட. ஹரிஹர வீரமல்லு, நீங்க உங்க அனுபவத்தை எங்களுக்காக சொல்லுங்க சார். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றி. இந்த நாளுக்காக ஏஎம் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போறேன். அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படியே நின்றுச்சு. அந்த படத்தை பத்தி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையா சொல்லணும். ஆனால் பொறுமையா ரத்னம் சார் அது அப்படியே கையில வச்சுக்கிட்டு, உயிரை கையில வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் அவங்க முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு 4 கேரக்டர்னா நீங்க வந்து எல்லாரும் இழுத்து பிடிச்சிடலாம். பெரிய படம், இவ்வளவு பெரிய கேரக்டர் திரும்பி செட்டு போடணும், அதுக்குள்ள அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. அந்த பொறுமை, அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி. ஏன்னா வேற ஒரு டைரக்டர் வச்சு ஆரம்பிச்சாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவர் வேற ஒரு நிலைக்கு போயிட்டாரு. இந்த படத்தை யாரை தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்னு ஒரு பெரிய யோசனை. அப்படின்னு போகும்போது ரத்னம் சார் சொன்னாரு, விதி கிடையாது, அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து நிறுத்தது. இவ்வளவு பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தீர்மானித்தது. ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பிச்ச முதல் நாள் நான் போனேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி உங்களுக்கு எந்த பொறுமை இருக்கோ அப்படியே உன்னுடைய பொன் சிரிப்பு. பார்த்தா செட்டுல ஒண்ணுமே இல்லை, ஆனால் படம் நடக்குது. நான் கேட்டேன், ஜோதி என்னடா இது, என்னப்பா இது? இல்ல சார், இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றதை பத்தி டெக்னிக்கலா ரொம்ப தெளிவா என்கிட்ட சொன்னான். அப்பவும் எனக்கு பயம், சரி எல்லாம் கரெக்டா சொல்றான், அது எடுக்கணுமே அப்படின்னு. ஆனா நான் டப்பிக்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு குழந்தை மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு. எவ்வளவு மலைகளை கொண்டு வந்திருக்க, குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க, உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் மனோஜ் பரமஹம்சாவை பத்தி சொல்லணும். அவன் கேமராமேனா இல்லை வந்து மெஜிஷியனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளாம் நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டே அங்கே நம்ம அந்த விஜயவாடால போகிறோம், இங்கே ஒரு கேமரா போகுது, அங்கே ஒரு ட்ரோன் ஒன்று போகுது, அப்புறம் அந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர்ற அந்த ரோபோ மாதிரி இங்கே ஒன்று ஓடுது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோட அந்த படம் நினைச்சு. எப்படியும் ஒரு 6-7 கேமரா இருந்துச்சு. எந்த கேமராக்கு நடிக்கிறதுன்னு எங்களுக்கு தான் குழப்பம், உங்களுக்கு இல்லை. ஸோ ஆக
இதுக்கு பின்னால பெரும் கதைகள் இருக்கு, பல தடைகள் தாண்டி வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இது பொறுமையா இதை முடிச்சிருக்கோம். ஆனா அதே உத்வேகத்தோட சில படங்கள் ரொம்ப கேப் விட்டுச்சுன்னா அப்படியே சலிச்சுக்கிட்டே போக வேண்டியதா இருக்கும். அது கிடையவே கிடையாது. ரத்னம் சார் கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை, அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற இடத்துல இருந்து வந்தேன். நான் கோவால இருந்து வந்தேன். நான் 8 மணி நேரம் கார்ல 8 மணி நேரம் திரும்பி 8 மணி நேரம் வந்தேன். ஏன்னா பவன் கல்யாண் அவர்கள் அவர் பொது வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவர் ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்க எல்லாம் சுனில் எல்லாம் ஸ்பெயின்ல இருந்து 2 ஷாட் நடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனாரு. ஸோ அப்படியெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பவன் கல்யாண் சார் அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் அவர் 2 மணி நேரம் தான் வர முடியும். கரெக்டா அவர் சொன்ன நேரத்துக்கு போயிடுவார். அதுக்குள்ள ஜோதி 4 சீனை முடிக்கணும், பிரச்சனையே இல்லை, ஒன்றும் இல்லை சார், நீங்க தனியா எடுத்துக்கலாம், அவரை தனியா எடுத்துக்கலாம். அவர் ஒரு தெளிவான ஒரு கையாளுமை. ஸோ ஆக இந்த நிதி she also cooperated, ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆக இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல், ஒரு சலிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் அது பிடிக்கும், நிச்சயமா எல்லாரையும் போய் சென்றடையும். ரத்னம் சார், நீங்க பார்ட் 2 அதை விட ஒரு பெரிய படம் நீங்க பண்ணணும். எங்களுடைய நடிகர்கள் சார்பா, தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார். இந்த படத்துல நீங்க பவன் சார் கூட தொடர்ந்து வரீங்க, ஆனா பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. உங்க 2 பேருக்கு இதுல ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒன்னா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பார்ட் 2ல நாங்க அதை எப்படி எதிர்பார்க்கலாம்? பார்ட் 2ல எங்க 2 பேருக்கும் 3 சாங் இருக்கு, 4 ஃபைட் இருக்கு. மொத்தமா ஒரு படமா தான் நாங்கள் பார்க்கலாம் இருக்கலாம். சார் சத்யா சார். திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவில் நடிகராக இருந்து முதல் முறையா முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திரால சினிமாவிலிருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று என்டி ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப பெருமையா இருக்குது. இவருக்கு எப்படி தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? போன்ல மெசேஜ் வந்தது. வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகர். பூபதி ராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சி மேடம் என்கிட்ட சொன்னா, நான் உங்ககிட்ட சொன்னேன், நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, இதான் நம்பர் கொடுக்குற, வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய ஈவெண்ட் விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிடுறாங்க என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடென்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையிலேயே ரத்னா சார் பிரமாதமா பேசினார். அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னாரு. இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். ஏன்னா நாங்க நடிச்சிருக்கிற எனக்கு தெரியல, நாங்க எல்லாம் நல்ல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற அவ்வளவுதான். ஜோதி கிருஷ்ணா என்கிட்ட லேப்டாப்ல கொண்டு சீன் காட்டினார். எப்படி எடுக்க போறாங்க. நான் உண்மையிலேயே ரத்ன சார், ஈன்ற பொழுதில் பெரிதினவுக்கும் தன்மானே சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்க போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா பிரமாதமா அந்த சீனை காட்டினாரு. நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்பதான் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாரு. அதை பார்த்து படிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தாதான் அந்த நீங்க பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன். அந்த மேக்கிங்கை பார்த்து
பிரமிச்சிட்டேன். அதனால வந்து இந்த படத்துல வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன, சாரி நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்க டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை, கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதுல 2 பேரும் மூழ்கிடுறாங்க. ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு, அவங்க தானே ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின். என்னை காப்பாத்துறதுக்காக தான் படம். ஜோதி கரெக்டா? அவுட்லைன் சொல்லிட்டு தப்பா நினைக்காதீங்க. இந்த படத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின். அவர் என்னை காப்பாத்துறதுக்காக தான் வராரு. இந்த படத்தினுடைய அவ்வளவு கஷ்டமே என்னை காப்பாத்துறதுக்காக நடக்கிறது தான். அதனால இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் ஹீரோயின் நடிச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த பார்ட் 2 எடுக்கல கிரவாணி சார், சினிமாவில் என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்க சாங்கை நான் இப்போ பாடிட்டேன். பாகுபலி 2ல வந்து நானே இதே மாதிரி படிச்சுட்டு ஒரு 4 ஃபிட் பாடிட்டேன். பார்ட் 2 பண்ணையில கொஞ்சம் அதை மனசுல வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டு ஷோபி மாஸ்டர் பார்த்துட்டே இருக்காங்க சார். ஷோபி மாஸ்டர் பார்த்துட்டே இருக்காங்க. வீரமல்லூர் 2ல வந்து உங்களை வச்சு சிறப்பா. ஆமா நிச்சயமா நாங்க ஆடிடுவோம். நாங்க டான்ஸ் ஆடிடுவோம். நாங்க அதை எதுக்குமே கூச்சப்படாத ஆளுங்க தானே. பரதநாட்டியம் ஆடணுமா, வஞ்சிக்கோட்டை மதிப்பு வேணுமா உங்களுக்கு, வைஜெயந்தி மாலா பத்தி அது மாதிரி விஷயம். கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள். அப்படி இருந்தா தான் சினிமாவில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்ன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன். చిన్న రిక్వెస్ట్ సార్, మీ ఇద్దరి కాంబినేషన్ అంటే మాకు చాలా పిచ్చి. సో మీ ఇద్దరు కలిసి కళ్యాణ్ గారి సిగ్నేచర్ ఒకటి ఇలా అంటే చూడాలని అనుకుంటున్నాం మేమందరం కూడా. ప్లీజ్ டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம 2 பேர்ல நீங்க மட்டும் அவங்களுடைய திடீர்னு இது தோணுச்சு. நாங்க ஒரு சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம். ரத்தன் சார் சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அவங்க சகாக்கள், நான், சுனில், மற்றவங்கெல்லாம் 4 பேர் உட்காந்து கள்ளு சாப்பிட்டு இருப்போம். அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வருவார். வந்து அவர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். சின்ன சீன் தான், அவ்வளோதான். அங்கிருந்து போயிடும். அவர் வந்ததே போனோம் 2 மணி நேரம். அந்த ஆஃபீஸ்ல இருந்து வந்து ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது. ஏன் சார், என்ன சார், சுனில் வேற போகணும், நான் வேற போகணும், என்ன போகணும்னா அவர் பாருங்க, ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு. உண்மையான டைலாக் என்னன்னா, டேய் நீங்க என்னடா இங்க வந்து கல்லு குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க அங்க வாங்க, நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுதான் டைலாக். அவர் கூட போகணும். நாங்க அவர் அந்த டைலாக சொல்ல மாட்டேன்ட்டார். சொல்லவே மாட்டேன்ட்டேன். சரி, ஏன் சார் இந்த டைலாக் இல்லை, நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு லீடரா இருக்கேன். நீங்க சாப்பிட்ற கல்லை விட எனக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரியும்னா நான் குடிச்சிருப்பேன்னு அர்த்தம் ஆகும். ஸோ அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம பப்ளிக் இமேஜ்ன்றது என்னன்றது அது திடீர்னு ஞாபகம் வச்சு சம்மந்தம் இருக்கலாம்னு தெரியல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சமூக பொறுப்போடு இந்த படம் வெளியாகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்தவங்களுக்கு எங்களுடைய ரொம்ப 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 நன்றி சார். ஆயிடும்னு பவன் சாரோட நாங்கள் பண்ணியிருக்கேன். இது 3வது படம். அதே கல்ச்சர், அதே பண்பாடு தாங்க. இப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொண்டு போய் செலுத்துறதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும். அது வந்து எங்க ஜோதி கிருஷ்ணா. நான் கிருஷ்ணோட ஆரம்பத்திலையும் நான் அவரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது பிறகு எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா ஒரு இளைஞனா இருக்காரு, நான் இது 3rd ஜெனரேஷன் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. பட் ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்னு வாங்க பாருங்க, ஒரு விஷயத்திலையும் அவ்வளோ பர்ஃபெக்ட் அண்ட் ஹைலி டெக்னிக்கல். நான் அப்புறம் தான் தெரியும், ஒரு ஃபாரின் போனார், படித்ததெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியும். எல்லா விஷயத்திலையும், கதையில் இருக்கட்டும், திரைக்கதையில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு கமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு டைரக்டருக்கு அது வேணும். அது இளைஞனாக இருக்கக்கூடிய ஜோதிக்கு இருக்கு. அதாவது சத்யராஜ் சொல்ற மாதிரி, ஈன்ற பொழுதில் தன்மகனை சான்றோடு என காட்ட தந்தை தான் இவர். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. கலைக்கு பேசினார். ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கு. இன்னைக்கு பேன் இண்டியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேன் இண்டியாவுக்கெல்லாம் ஒரு காரணகர்த்தா நம்மளுடைய ரத்னம் சார் அவர்கள். அவ்வளோ பெரிய உழைப்பு. அது அவர் சொன்ன மாதிரி அவருக்குள்ள வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, ஒரு டெக்னீஷியன் இருக்காரு, ஒரு ரைட்டர் இருக்காரு. அதுதான் இதனுடைய போராட்டம் அவருக்குள்ள.
நான் வந்து இப்போ 2 ஜெனரேஷன் பிரிட்ஜ் மாதிரி ரத்னம் சாருக்கும் சரி நம்ம ஜோதிக்கும் சரி நடுவில் இருந்து நான் இதை கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தேன் சண்டை வரும், 2 பேருக்கும் வரும். ஆனா செட்டுக்கு போனா ஜோதி நினைச்சதோட அதிகமான செலவு அங்க நடந்துகிட்டு இருக்கோம். ரத்ன சாருக்கு காம்ப்ரமைஸே இல்லைங்க. ஒரு படைப்பை ஜெயிக்கணுன்றதுக்காக கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த போராட்டத்துக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். அது இல்லாம ஹரின்றதுல வந்து ஒரு கிருஷ்ணனுடைய தன்மையெல்லாம் இந்த கதையில இருக்கு. அவன் ஒரு கல்வன், அவன் எல்லாம் மனசையும் திருடினவன், ஒரு ராஜதந்திரி. கடைசியா ஒரு விஸ்வரூபம் எடுப்பார். அதுதான் இந்த படம். இந்த விஸ்வரூபத்துக்கு துணையா இருக்கக்கூடியது என்னன்னா இசை. எங்கள் கீரவாணி ஐயா அவர்கள், மரகத மணி சார் அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் எதுவுமே செய்யாத மாதிரி அமர்ந்திருக்காரு. இப்படி ஒரு பணி நான் ஆரம்ப காலத்தில் பவித்ர பந்தம்னா அவரோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கும் அவரோட டிராவல் இருக்கு. சுப்ராஜ் குடும்பம், ராஜ்குமார் சாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்ல நல்ல படைப்புகள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க ஒரு பெரிய அம்சத்தை பார்க்கலாம். எப்படி கண்ணன் கையில் புல்லாங்குழல் இருக்கும் அந்த நாதத்தையும் பார்க்கலாம். போரில் அந்த சங்க நாதம் ஒழிக்கும் பாருங்க, அதையும் பார்க்கலாம். அதை வந்து கீரவாணி ஐயா கொடுத்திருக்காரு. இந்த தொடர் ஓட்டத்துல இப்ப நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உங்க கையில கொடுக்கிறோம். இந்த ஓட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. இப்ப வீர மல்லுன்னு இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு மல்லனுடைய கதை, தமிழ் மண்ணோட கதை. இந்த மண்ணில் இருந்து ஒருவன் இந்தியாவுக்கே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கதை. இதை வெற்றிகரமா கொண்டு போய் நீங்க சேர்க்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் வேணும். மற்ற ஏதாவது டெக்னீஷியன்ஸ், டாப் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎம் ரத்னம் சார், ஜோதி சார், பவன் சார், நித்தி மேடம், சோபி மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேஆர் சார் சொன்னார், எப்பவுமே ஏஎம் ரத்னம் சார் வந்து அவர் படத்தில் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு. சார் இந்த படத்தில் அவரோட கொரியோகிராஃபர். ஆமாம், அந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி மூமெண்ட் ஷோபின்னா மீதி மூமெண்ட் போட்டதெல்லாம் சார் தான். இது ஒத்து, இது பாகலேது எல்லாமே மானிட்டரில் உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் காலில் கொஞ்சம் அடியப்பட்டிருக்கோம். அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை சார் பண்ணாங்க. சார் வந்து அவரை பற்றி சொல்லப்போனா நம்ம, ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவர், ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஜோதி சார், நான் உங்களை மிஸ் பண்ணிட்டதில்ல. அன்னைக்கு சார்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கேன்ட்டு. ஆனால் நான் செகண்ட் பார்ட்டில் இருக்கேன். சத்யராஜ் சார், நான் துண்டு போட்டு வச்சுட்டேன் சார். இப்போவே மிக சரி, நீங்கள் பார்த்து ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் நீங்கள் வரணும்னு சொல்லி நீங்கள் வந்து நடித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். சார் வந்து எப்படின்னா, இப்போ சொன்னாங்க இல்லையா, நிறைய சாருக்கு உண்மையிலே அவர் கொடுக்குற பில்டப்பில் உண்மை தான். ஏன்னா அவ்வளோ ஹிட்ஸு, எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்காரு, எத்தனை படத்தில் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ பட் ஆனால் இந்த பில்டப், ஆனால் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாது. காலையிலேயே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தான் உட்காந்துருப்பாரு. உட்காந்து சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்து நடந்து அங்கே இங்கேன்னு சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவரோட ரேஞ்சுக்கு அது பண்ணவே தேவையில்லை. பட் அதை லவ் பண்ணி அதை பண்ணுவார். ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது, டான்ஸ் ஆடும்போது கூட அதை வந்து அவர் கியூட், அவர் பண்ணும்போது க்யூட்டாக இருக்கும். அதை வந்து ரசிச்சு பண்ணுவோம். ஸோ ரொம்ப அவர் ஒர்க் பண்ணது சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொன்று வந்து அவர் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவார். அது இப்போவும் இருக்குது. அந்த ஃபேமிலியோட எங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து பவன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். பவன் சாருக்கு, கல்யாண் சாருக்கு வந்து இந்த பாட்டில் பெருசாக வந்து அந்த சிச்சுவேஷனாக பெருசாக டான்ஸ் இருக்காது. பட் ஆனால் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஸ்வீட்டு அந்த சொல்கிறது, அந்த இப்போ ஒரு டெப்டி சிஎம் பொசிஷனில் இருக்கார் இல்லையா, அப்படிலாம் இருக்க மாட்டார். பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நிதி இந்த சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஷார்ட்ஸ் தான் வந்திருக்கோம். ஹோப் உங்களுக்கு படம் ஃபுல் பாட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அவங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதி பிரதரோட அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படத்தில் வந்து நான் டான்ஸாக ஆடியிருக்கேன். அந்த படத்தில் ஆடியிருக்கேன். இப்போது அவரோட படத்தில் ஒரு கோரியோகிராஃபராக பண்ணியிருக்கன்ற போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அவர் பயங்கர, நீங்கள் சொன்னாங்க இல்லையா, ரொம்ப பிளான்டாக இருப்பார், ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டு. அது அந்த மாதிரி அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த படத்தில் கடைசி நேரத்தில் தான் இந்த பண்ண முடிஞ்சது இந்த பாட்டு. பட் இன்னும்
ஃப்யூச்சரில் நிறைய பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அவருக்கு கூட ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து டெக்னிக்கலி வேற லெவலு பிரில்லியன்ட். நீங்கள் சொன்னார் இல்லையா, இங்கே கேமரா இருக்கும் அங்கே கேமரா இருக்குன்னு, அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான்ற விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன்ற ஒரு டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கீரவாணி சார் எப்படின்னா சார், நான் தமிழில் வந்து வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் சார் நான் மாஸ்டராக பண்ண முதல் படம். ஆனால் தெலுங்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் வந்து உங்கள் படம் தான் சார். இது வந்து ராகவேந்திரா சாரோட படம். இது அல்லரிகளோட அட்டக்க மீது அந்த சாங் தான் நான் ஃபஸ்ட்டு கொரியோகிராஃப் தெலுங்கில் பண்ணது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ராஜ்மௌலி சார் கிட்ட என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணி அது உங்களுக்கு ஞாபகம் மாதிரி தெரியல, வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணி அப்புறம் சத்ரபதினு ஒரு படம் கூட நான் பண்ணேன் சார் அந்த படம். அதுக்கப்புறம் ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து சார், நான் உங்களை பற்றி உங்கள் மியூசிக் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்ல, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, அதில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து என்னை மட்டும்தான் இல்லை அதே மாதிரி சார் எல்லாரோடையும் சார் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்குலாம் இல்லை சார், சத்யராஜ் சார் வந்திருக்காரு, நாசர் சார் வந்திருக்காரு, எல்லாரும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் மீட் பண்ணி கேஆர் சார், அப்புறம் ரவிக்குமார் சார் கிளம்பிட்டார் நினைக்கிறேன். எல்லாரையும் பார்த்து இங்கே இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு இந்த மாட்டில் ஒரு 3 பேர் வந்து ரொம்ப கெஸ்ட் ரோல், அதான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஒன்று வந்து கிங்ஸ்லி ஃப்ரெண்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் டான்ஸ் ஆடுற சமயத்துலேருந்து ஃப்ரெண்டு அந்த மாதிரி அந்த ஸோ கிங்ஸ்லி. அப்புறம் வந்து நம்ம வெடிலா கிஷோர் சார், அப்புறம் வந்து அங்கே அக்சர் அலின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப க்யூட்டாக நல்லா க்யூட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். இப்போ எங்களுக்கு என்னென்னா, இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் தெலுங்கில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை. இப்போ இந்த படத்தை ஒரு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சப்லக்ஷன் எல்லாருமே இந்த படத்தை வந்து நம்ம ஓன் பண்ணிக்கிட்டு நம்ம படமாக எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பெரிய வெற்றியடை வைக்கணும்னு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மாஸ்டர். எல்லாரும் கியூட்டு ஸ்வீட்டு. நீங்க தான் பயங்கர கியூட்டா ஸ்வீட்டா இருக்கீங்க. முடிஞ்ச செகண்ட் பார்ட்ல ப்ரொடியூசருக்கு ஸ்டெப் போட வச்சிருங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததாக இந்த மேடையில் தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா 5 வருஷமா காத்திருந்தாங்க இந்த படத்துக்காக. நான் குஷி பண்ணும்போது, அதாவது பவன் சார் பிஸியாக இருக்கும்போது அவர் எப்போ டேட் கொடுப்பாரோ அதுக்கு அவைலபிளாக இருக்கிற ஹீரோன் வச்சு தான் படம் முடிக்க முடியும். அதை மாதிரி பூமிகா அந்த படத்தில் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை பண்ணும்போது நீங்கள் தெலுங்கு படம் இந்த படம் முடிகிற வரைக்கும் வேறு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள வந்து நிப்பாட்டணும். ஆனால் அவங்க பாவம் இத்தனை வருஷமாக காத்திருந்தாங்க. இப்போ தான் பிரபாஸோட படம் பண்ணுறாங்க பர்மிஷன் கேட்டுட்டு. அவங்க இவ்வளோ காத்திருந்ததுக்கு உங்கள் நன்றி. சார், தேங்க்யூ சார். I have to say நன்றி to you sir. I have to speak about Ratnam sir. Ratnam sir is the most first எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming. So Ratnam sir is the most passionate person I have ever met in my life. Even I am not as passionate about him as for cinema. He's the first person to come, sir, like you said, last person to go. He's sitting on set the whole day. He's sitting in the sun. He's sitting, in so much heat, and he does not need to do these things. He's literally managing the other actors, and he is completely 100% involved. And sir, for 5 years you have taken this film on your shoulders, sir. So first, everybody, and more than me, for your sake, I know this film is going to be a super hit. Only for you, sir. ரொம்ப பெரிய விஷயம் சொல்லுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் வந்துச்சுன்னா தமிழ்ல பேசுறேன், எனக்கு தெரியும் தமிழ். பாத்தீங்களா, ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா? இதுதான் இப்போ ஜோதி சார் பத்தி பேசணும். From the day Jyoti sir said he came, he completely took over. I think it was very easy to shoot with you, sir. I never felt like you were judging me. I always felt like you were supporting me and trying to make me do better and give my best. So you gave me a very team kind of a feeling. So thank you so much for all the support and for what you have done. And Kirwani sir, last time na ungal pati பேசல, I completely my mistake.
But Keeravani sir, it's our honor to work with you, and it's my honor that I am dancing to the music that you have kind of given us. So thank you so much, and I'm sure everybody is going to be dancing to your tunes soon. Nasir sir, thank you so much for coming. Satyaraj sir, thank you. And Shobhi master, thank you for patiently choreographing the whole thing and supporting me and giving me the best and showing me all the expressions and everything. So thank you so much. And Manoj sir, Patikura Pesno, I think one of the best DOPs I have ever worked with in my life is Manoj sir. He really, technically brilliant. Like sir said, he's a magician. So I really hope to work with him again. And Kingsley sir, we did a few nice shots together, sir. So it was really nice. I hope to work with you soon. And in the padam, actually, enakku romba emotional journey irukku. I've literally grown up with this film, I feel, in the last 5 years. So I'm grateful. I'm so grateful that I got a chance to be in this film. And எனக்கு ஸ்டோரி மேலே, எனக்கு டைரெக்ஷன் மேலே, படம் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் இருக்கு. That when the film comes, 100% everybody is going to like it, because every single person in this film has worked very hard. So please support us, and I hope you all like the film. ரொம்ப நன்றி மேடம். படத்தில் 5 இடத்துல பாட்டு வர மாதிரி அன்றைக்கி தமிழ் போட்டு அழகாக பேசுனீங்க. எங்களுக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சினா, தமிழ்நாட்டு டெப்டி சிஎம் கூடயும் நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, ஆந்திர பிரதேச டெப்டி சிஎம் கூடயும் படம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? Actually, not choose பண்ணல, அவர் தான் choose பண்ணாரு. No, but so if anybody wants to be the next deputy CM, they should cast me. I'm just kidding. It's years of hard work, it's years of effort, a lot of planning and a lot of perseverance that it takes to be in that position. So happy, and most importantly, Pawan Kalyan sir, I always say in Telugu, ee adrushtam naaku dorikindi, and I'll always remember that. பேன் இந்தியா டெப்டி சிஎம் ஹீரோயினுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துகள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பண்ணி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. சார் தான் முழுசாக பார்த்துருக்காரு. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சார் சொல்லும்போது நாங்களும் ஃபுல்லாக பார்க்கல, சார் தான் பார்த்துருக்காரு. அப்போ அன்றைக்கி கல்யாண் சார் கிட்ட சொன்னார் அவர். ஸோ இப்போ நான் எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டீங்க. தேங்க்யூ வெரி మచ్. தேங்க்யூ. ఒక్కటి మటు ఎప్పుడు మెయింటైన్ అవుతుంది ఏంటంటే థామస్ సార్ స్వాగ్. అసలు సార్ వాక్ కానీ స్టైల్ కానీ అప్పుడైనా ఇప్పుడైనా అసలు మామూలుగా ఉండదు. అదేదో ఒక వారం ఉంటుంది సార్. అప్పుడు అసలు ఫ్యాన్ గా మనం దగ్గర నుంచి చూడటం ఇస్ డిఫరెంట్. కానీ ఆయన డైరెక్ట్ చేస్తున్నప్పుడు ఫస్ట్ డే మీ నోటి నుంచి చెప్పించిన డైలాగ్ ఏంటి ఆయనతో? ఫస్ట్ డే షూట్ లో అది ఒక్కటి చెప్పండి చాలు. వినాలి, వీరు కూడా చెప్తే వినాలి. సో నైస్. థ్యాంక్ యూ. సార్ లైన్ చూసి చెప్పాలని అడిగారు. అవును సార్ అని. సో అదే ఫస్ట్ డే ఆఫ్ షూట్ సార్తో. సార్ వాజ్ వెరీ హ్యాపీ వర్కింగ్. ఇంకేమైనా జరిగింది తెలుగు కోసం సార్ మనం గట్టిగా ప్లాన్ చేసాం సార్. వీళ్ళు ఊరికే మాట్లాడితే చాలా తమిళ్లో మాట్లాడండి అని చెప్తున్నారు. కానీ చాలా ఆనందంగా ఉంది సార్. ఫర్ ద ఫస్ట్ టైం ఇలా మన తెలుగు సినిమాని చెన్నైకి వచ్చి ప్రమోట్ చేయడం, అండ్ మీ ఓపికకి అసలు మీరు ఇంతమందిని కోఆర్డినేట్ చేసి ప్రతి ఊరు తిప్పి దగ్గరుండి అన్ని చూసుకొని చేస్తున్నారంటే మామూలు విషయం కాదు. మా అందరి కోసం కాదు, మీ ఒక్కరి కోసం అంటే ఏం రత్నం గారి కోసం ఈ సినిమా సక్సెస్ఫుల్ అవ్వాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాం. వీఆర్ ఈగర్లీ వెయిటింగ్ June 12th కోసం. మామూలుగా ఉండదు. థియేటర్స్లో మేము న్యూస్ పేపర్స్ ఆల్రెడీ చెప్పేసి బ్యాగ్లో పెట్టుకొని రెడీగా ఉన్నాము. ఇంకెళ్ళి ఎగరేయడం.